ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஐடியை வந்து எப்படி பேன் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். கமெண்ட் பண்ணியிருந்தீங்க வீடியோ மேக் பண்ண சொல்லி, அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து இதுக்காக நம்ம ஒரு பைத்தான் டூல் தான் யூஸ் பண்ண போறோம். இதை ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், அதுக்கப்புறம் பக் பவுண்டியோட டியூட்டோரியல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் வந்துட்டு அந்த டூலை ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த லிங்க் வழியா தான் அந்த டூலை இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுறேன். இப்போ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நேராக டெர்மினல் ஓப்பன் பண்ணிடுங்க. இதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். சைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கிட் வழியா தான் இது வந்து இன்ஸ்டால் ஆக போகுது. இந்த டூலோட நேம் என்னங்கிறத பார்த்துருங்க. பாய்சன் மாஸ் ரிப்போர்ட்டர், இதான் இந்த டூலோட நேம். இந்த நேம்ல தான் ஃபோல்டரும் கிரியேட் ஆகும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ இந்த கமெண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் பண்ண போறது இல்லை. திரும்ப நான் ரீஇன்ஸ்டால் பண்ணல. நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணாதவங்க இதை கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இந்த டூலை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி காட்டுறேன் எப்படி ஒரு ஐடியா பேன் பண்ணணும்னு. இதுக்காக வந்து நான் சிடி கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். ஃபோல்டர் நேம் நான் சொன்ன மாதிரி தான் கிரியேட் ஆயிருக்கும். பாய்சன் ஹைஃபன் மாஸ் ரிப்போர்ட்டர் இப்படிதான் கிரியேட் ஆயிருக்கும். என்ட்ரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றதான், ஒரு டூல் எக்ஸிக்யூட்டிவ் பண்றோம்னா அது கரெக்டா ரன் ஆகிறதுக்கு சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் சிலது இருக்கும். அதெல்லாம் கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. அப்பதான் அந்த டூல் கரெக்டா ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. இதை செக் பண்றதுக்கு நான் எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறேன். எல்எஸ் மீன்ஸ் லிஸ்ட். இங்க சீரியல் சேஞ்ச் டைரக்டரி. இந்த இடத்துல வந்துட்டு இந்த டூல் ரன் ஆகிறதுக்கான எல்லா ஸ்கிரிப்ட்ஸும் கரெக்டா செட்டப் ஆயிருக்கு. எல்லா ஃபைல்ஸுமே கரெக்டா இருக்கு. நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதை செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இருக்க மாதிரி இந்த 4 சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸும் உங்களுக்கு இருக்கானுங்கிறத. ஓகே, இப்போ இதோட மெயின் ஃபைல் தான் இது. இந்த பாய்சன்.py இருக்கு பாத்தீங்களா, இதுதான். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண டூல் எல்லாமே .shல இருந்திருக்கும். இங்க மட்டும் ஏன் .python.pyல இருக்குங்கிறத பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட். அதனால பைத்தான் ஸ்கிரிப்ட் எல்லாமே .pyல தான் சேவ் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இங்க .pyல இருக்கு. இது வந்து பைத்தானால உருவாக்கப்பட்ட ஒரு டூல். இப்போ இதை ரன் பண்ணணும்னா நீங்க பேஷ் கமெண்ட் கொடுத்து ரன் பண்ண முடியாது. பைத்தான் 3 பாய்சன்.py இதை கொடுத்து தான் ரன் பண்ண முடியும். இதை வந்து நீங்க என்ட்ரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து டார்கெட் எந்த இன்ஸ்டா ஐடியா ஹேக் பண்ணுங்கிறது தான் நமக்கு வந்திருக்கு. இதை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க போட்டோஸ் யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்களோ, இல்லை உங்க ஐடி வச்சு வேற யாராவது ஸ்கேம் பண்றாங்கன்னா அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸை பேன் பண்றதுக்கு மட்டும் இதுல யூஸ் பண்ணுங்க. வேற எந்த ஒரு இஷ்யூஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீன் போடுறேன், இந்த ஹேக்கிங்லாம் எனக்கு தெரியும், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இதை காத்து கொண்டு யூஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து பவர்ஃபுல்லான டூல் சொன்னோம்ல. ஏன் இது பவர்ஃபுல்லான டூல்னா, இது வந்து ஃபேக்கா சில இன்ஸ்டாகிராம் ஐடிஸை இதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, ப்ரீ பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, நீங்க அட்டாக் பண்ண போற ஐடிக்கு வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணும். இது இவங்க வந்து ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட் போடுறாங்க, இது வந்து ஸ்கேம் ஐடி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவோட சர்ச் இன்ஜினை ட்ரஸ்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டூல். அப்படி ட்ரஸ்ட் பண்ண வச்சுதான் அந்த ஐடி வந்து பேன் பண்ணும். இது ஆக்சுவலா நீங்க நினைக்க மாதிரி ஒரு 10 மினிட்ஸ்ல இல்லை 5 மினிட்ஸ்லாம் பேன் ஆகாது. மினிமம் உங்க சிஸ்டமோட ஃபாஸ்ட் பொறுத்து, பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது வந்து ஒரு மினிமம் 6 ஹவர்ஸ் இல்ல 2 ஹவர்ஸ் ஆகும். சில சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சுன்னா 1 ஹவர்லயே முடிஞ்சிடும். சில சிஸ்டம் ஓவர் ஸ்பீட்ல இருந்துச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ்ல கூட முடிஞ்சிடும். அந்த மாதிரி வந்துட்டு சிஸ்டமோட கெப்பாசிட்டியை பொறுத்து இது பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இதுல வந்து நான் சொன்ன மாதிரி தான், அந்த இன்ஸ்டாகிராம் இதுல பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த ஐடியோ அந்த ஐடியா இதுல பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க அட்டாக்க கொடுத்துட்டீங்கன்னா, டார்கெட் கொடுத்ததும் அது எக்ஸிக்யூட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எதையும் கொடுக்கல, அதனால வந்துட்டு எனக்கு இன்வாலிட்னு காட்டுது. இந்த இடத்த நான் கொடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏன் கொடுக்கலைன்னா, யூடியூப்ல வந்துட்டு ஹார்ம்ஃபுல்லான கண்டென்ட்னு சொல்லி இதை டெலிட் பண்ணி விட்டுருவாங்க இந்த வீடியோஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோலாம் கிடைக்காது, சேனலும் போயிடும். அதனாலதான் நான் வந்து அட்டாக் பண்ணி காட்டல உங்களுக்கு. இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நான் மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.